வணக்கம். நம்ம கம்ப்யூட்டரை நீங்க புக் பண்ணியிருந்தாலும் சரி, மொபைலில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஐஆர்சிடிசி ஐடியை வச்சு தான் புக் பண்ணியிருப்போம். அப்போ கம்ப்யூட்டராக இருந்தாலும், மொபைலாக இருந்தாலும் அந்த டிக்கெட் நமக்கு தேவையில்லை, நமக்கு அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அல்லது கன்ஃபார்ம் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அல்லது நம்ம அந்த டைமில் பயணம் செய்ய போகிறதில்ல அப்படின்னா, அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் எளிதாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம போயிடலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக இருந்தாலும் சரி, எந்த மூலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த ஐடியாவில் புக் பண்ணிங்களோ அந்த ஐடியா புக் பண்ண ஐடியை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கேட்கணும்னு வச்சுக்கணுமே, அந்த யூசர் ஐடி பாய்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிட்டா அது லாகின் ஆகி உள்ளே என்ட்ரி ஆயிரும். பாருங்கள், லாகின் ஆகி உள்ளே என்ட்ரி ஆனதுப்போ இப்படி தான் இருக்கும். கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தால் சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும், கம்ப்யூட்டராக இருந்தால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். ஆனால் இதில் உள்ள எல்லா ஆப்ஷனும் இருக்கும். உங்களோட ஐடி உள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே லாகின் ஆகி உள்ளே இருந்தால் உள்ள டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் நம்ம மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். மை அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் மை டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? மை அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே மை டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். மை டிரான்சாக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண பக்கத்தில் போனாலே அதில் புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அந்த புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு எந்த டிக்கெட் உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த திருப்பதி போகிறதா அல்லது மும்பை போகிறதா, அதாவது உங்களுக்கு எந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது தோணிச்சோ, அல்லது எந்த டிக்கெட் உங்களால் பயணம் செய்ய முடியாதோ அதை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகி அடுத்து அந்த டிக்கெட்டோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கிடுங்க. டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இந்த கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால், கேன்சல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது இந்தியன் ரயில்வே ஐஆர்சிடிசி ஆர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் நெவர் ஆஸ்க் மை பர்சனல் புக்கிங் இன்ஃபர்மேஷன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம், ஓகே கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிக்கெட்டில் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். இதில் நான் 3 பேர் ஒரே டிக்கெட்டில் புக் பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் கேன்சல் பண்ணணும்னா இந்த ஒன்றை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கேன்சல் டிக்கெட்டு கொடுத்தா போதும். இல்லைனா 3 பேரும் இங்கே கேன்சல் பண்ணணும், எனக்கு அந்த 3 டிக்கெட்டும் பயணம் செய்ய முடியாது அப்படின்னா அந்த 3ஐயும் டிக் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துடுங்க. டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் டிக் பண்ணியிருக்கேன் 1 2 3 3ஐயும் டிக் பண்ணிவிட்டு இதில் கேன்சல் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பொத்தானா கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வருமானா, கண்டிப்பாக கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும். அதில் கேன்சல் கொடுத்தா நீங்கள் கேன்சல் பண்ணால் வேண்டான்னு அர்த்தம், ஓகே கொடுத்தா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோடனே கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆச்சுன்னொடனே இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்குன்னு கேட்கும். உங்களுக்கு ஸ்டார் கொடுக்க விருப்பம் இருந்தால் ஸ்டார் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகேவா? நான் ஸ்கிப் கொடுத்துட்டு போனேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய டிக்கெட்டோட புக்கிங் அமௌண்ட் எவ்வளவோ அதெல்லாம் வந்துடுச்சு, கேன்சலேஷன் சார்ஜ் எவ்வளவோ அது வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அதுவும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. கீழே இந்த பிரிண்ட் கேன்சல் ரிசிப்ட் இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணி கேன்சலேஷன் டிக்கெட்டை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த அடுத்த டிக்கெட்டும், வேறு ஏதாவது டிக்கெட்டாக இருந்தாலும் இதே மாதிரி தான், இதே ரூல்ஸ் தான். அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டில் எத்தனை பேர் பயணம் செஞ்சுருக்காங்களோ அதில் எத்தனை பேரை நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இதில் CIN அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேன்சல் எப்படி டிக்கெட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு பிடிக்கலை, நம்மளால் போக முடியாது, அல்லது அது கன்ஃபார்ம் ஆகாது இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா அப்படி யோசிச்சு வச்சுருப்பீங்க. அப்படி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, எப்படி டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.